375வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பெருமையை பெற்றிருக்கிறது சென்னை மாநகரம். இதை அனைவரும் கொண்டாடும் இத்தருணத்தில் மனிதனை வைத்து மனிதனே இழுத்த அவலத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் கலைஞர் என்று தி ஹிந்து நாளிதழ் பாராட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகராக விளங்கும் சென்னை மாநகரம் நாட்டின் முக்கிய 4 பெருநகரங்களுள் ஒன்றாக திகழ்வது தமிழர்கள் அனைவரும் பெருமைப்படும் ஒன்றாகும். இந்த நகரை உலகத் தரத்துக்கு உயர்த்தும் நடவடிக்கைகளில் திமுக அரசும் முதலமைச்சராக கலைஞர் ஆற்றிய பங்களிப்பும் மறக்க இயலாதவை. 1973ஆம் ஆண்டிலேயே தொலைநோக்கு பார்வையுடன் கட்டப்பட்ட அண்ணா மேம்பாலமும் வண்ணத்து பூச்சி வடிவில் அழகுற விளங்கும் கத்திப்பாரா பாலமும் கலைஞர் நினைவில் உதித்தவைதான். இன்றும் அண்ணா நகரின் பெருமைமிகு சின்னமாக விளங்கும் சுழல் கோபுரம் திமுக ஆட்சியின் போது உலக கண்காட்சி நடைபெற்ற போது கட்டப்பட்டதுதான். அது மட்டுமல்ல, சென்னையின் பொற்காலத்தை மீட்டெடுப்போம் என்று தி ஹிந்து நாளிதழ் முந்தைய நாட்களில் சென்னை மாநகரம் திகழ்ந்த விதத்தை அழகிய படங்களுடன் வெளியிட்டு தீட்டியுள்ள தலையங்கத்தில் மனிதனை வைத்து மனிதனே இழுத்த அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த கலைஞரின் மனிதாபிமானத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை கலைஞர் ஏற்றிருந்த போது அவரது 49வது பிறந்த நாளை முன்னிட்டு அறிவிக்கப்பட்ட மனிதம் போற்றும் மகத்தான திட்டம் அது. மனிதர்களை வைத்து மனிதர்களே இழுக்கும் கைரிக்ஷா தொழிலாளர்களுக்கு சைக்கிள் ரிக்ஷாக்களை வழங்கும் திட்டத்தை அறிவித்தார் கலைஞர். அவர் பிறந்த நாளை ஒட்டி 1973ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் நாள் அன்று சென்னையில் கைரிக்ஷாவுக்கு விடையளிக்கப்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அரசினர் தோட்ட வளாகத்தில் ராஜாஜி மண்டபத்தின் முன்பாக நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க விழாவில் சைக்கிள் ரிக்ஷாக்களை கலைஞர் ஒப்படைத்த காட்சிதான் அது. தொழிலாளர்களின் உரிமைக்காக எந்நாளும் முழக்கமிடும் பொது உடைமை இயக்கங்கள் ஆண்ட மேற்கு வங்கத்தில் கூட கல்கத்தா போன்ற மாபெரும் நகரங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் இன்னமும் கைரிக்ஷாக்கள் இழுத்து பிழைக்கும் நிலையில் 40 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையில் கைரிக்ஷாவை ஒழித்தவர் கலைஞர் என்பதை அனைவரும் குறிப்பிட்டு மகிழ்கின்றனர். அந்த மாபெரும் வரலாற்று நிகழ்வை தி ஹிந்து தமிழ் நாளிதழ் படங்களுடன் வெளியிட்டு நினைவுபடுத்தியுள்ளது.